ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். நம் மனமானது அமைதி அடைந்து விட்டதா அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நாம் எதையாவது நாம் என்ன பண்ணுறோம், நாளைக்கு என்ன பண்ணணும், அந்த வேலை பண்ணணுமா, இந்த வேலை பண்ணணுமா, அடுத்து என்ன பண்ணலாம், இதையெல்லாம் பற்றி யோசிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா. இதையெல்லாம் யோசித்து நம்ம வேலை பண்ணிக்கிட்டே இருந்தாலும், லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க யோசனை பண்ணிக்கிட்டு அடுத்த வேலை என்ன, அடுத்த வேலை என்னன்னு பார்த்து யோசிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இப்போது நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட சில டைமில் என்ன ஆகும்னா, நம்மளை அப்படியே ஆழ்ந்த அமைதிக்கு அப்படியே நம்ம மனமானது கூட்டிகிட்டு போகும். சரிங்களா. நம் மனமானது நம்மளை ஆழ்ந்த அமைதியான நிலைக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகுது. நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலையில் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம மனமானது அடுத்தது என்னன்னு சிந்திக்காமல் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி ஆழ்ந்த அமைதிக்கு நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போகுதுன்னு வைங்களேன். மனமானது அமைதி ஆகிவிட்டது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா. ஸ்டார்டிங்லேயே அந்த அமைதி கிடைக்குமான்னா கிடைக்காது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா, நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகும்னா, இல்லை இப்படி தான் செய்யணும், இந்த வழியில் தான் போகணும், அந்த வழியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பகவான் என்னென்ன பாதையை காட்டினாங்களோ அந்த பாதையிலெல்லாம் நம்ம பயணித்து போய்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன். என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் மனமானது அப்படியே தானே அமைதியான நிலைக்கு போயிடும். சரிங்களா. இப்போ நாம் ஒவ்வொரு நாள் நாம் பயிற்சி பண்ணவே நம்மளுக்கு டைமே இல்லைங்க, தியானம் பண்ணமோ டைமே இல்லைங்க அப்படின்னா கூட நம்ம தினமுமே நாம் பண்ணி பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அது என்ன ஆகும்னா, அந்த நம்ம பண்ணுற பயிற்சியோட அந்த மனசுக்கு நாம் கொடுக்குற அந்த பக்குவம் தான் ரொம்ப மெயின். சரிங்களா. அப்போது அந்த மனசுக்கு நாம் இப்படி தான் நடந்துக்கணும், அப்படி தான் நடந்துக்கணும், அந்த பாதை வேணாம், இந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு நம்ம மனதை நாம் வழிநடத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும்போது, பகவான் காட்டுகின்ற பாதையில் அப்படியே நாம் பயணிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மனமானது அலைப்பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பாஞ்சி ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அமைதியாக நின்றுடும். சரிங்களா. அப்போது நாம் எந்த வேலையில் இருந்தாலும் அப்படியே நம்மளை ஆழ்ந்த அமைதிக்கு கூட்டிகிட்டு போய் மனசை அப்படியே அமைதியாக வச்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஆழ்ந்த அமைதிக்கு கூட்டிகிட்டு போகுது. அடிக்கடி அந்த நிலைக்கு நாம் போய்கிட்டே இருக்கோம். நம்மளையே அறியாமல் நம்மளை நம் மனது அப்படியே ஆழ்ந்த அமைதிக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா, மனமானது பக்குவப்பட்டு விட்டது, மனம் அமைதியடைந்து விட்டது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா. ஒரு பிரச்சனைனாலும் பெருசுப்படுத்தாது, ஏதாவது ஒரு சண்டைனாலும் சட்டுன்னு அதுலேருந்து வெளியே வந்துடும். அதை திரும்பவும் மேலே பெருசுப்படுத்தாமல் அது அப்படியே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே சமாதானமாக கூட்டிகிட்டு போயிடும். சரிங்களா. அந்த நிலையெல்லாம் வந்துடுச்சு. நம்ம வெளியே போனால் கூட வீட்டுக்கு வந்தால் ரொம்ப அமைதியான நிலைக்கு நாம் போயிடுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா. அப்போது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி அமைதி இருக்குது, நம்ம வெளியெல்லாம் போயிட்டாலும் சரி அதே அமைதி நம்மக்கிட்ட அப்படியே இருக்குது. அப்படிங்கும்போது தெய்வத்தின் துணை நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்குது. தெய்வ சக்தி நம்ம கூட எனி டைம் இருந்துகிட்டே இருக்குது. நம்மளை வழிநடத்தி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. பகவான் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா. அப்போது நம்முடைய மனதை நாம் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதுக்கும் மற்றவாளுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா கிடையாது, விதி விடாது. திரும்ப சொல்கிற, நல்லா கேட்டுக்கோங்க. நாம் ஒரு பாதையை நோக்கி போயின்னு இருக்கோன்னு வைங்களேன், அமைதியாக போகணும்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கோன்னு வைங்களேன், அந்த விதி விடுமா அப்படின்னா கண்டிப்பாக விடாது.
அதுக்கு பல தடைகள் போடும், என்னென்னமோ பண்ணும். அப்பயும் நாம் என்ன பண்ணணும்? நாம் இப்படி தான் போகணும், பகவான் சொல்கிற பாதையில் தான் நாம் போகணும், அதை தான் கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு நாம் அதிலேயே போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போது அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பகவானுக்கு தெரியுமா இல்லையா? பள்ளமேடு வந்தால் எப்படி தாண்டி கூட்டிகிட்டு போகணும், கல் முள் வந்தால் குத்தாமல் எப்படி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது பகவானுக்கு நல்லா தெரியுமோ இல்லையோ? அப்போ பகவான் பாதத்தை கெட்டியாக பிடிச்சின்னா பகவானே கூட்டிகிட்டு போயிடுவாரா இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? நம் மனதை தூய்மைப்படுத்துவது மிக மிக அவசியம். மனமானது அமைதி அடைந்து விட்டதா இல்லையா அப்படின்னு எதை வச்சு நாம் கண்டுபிடிக்க முடியும்னா, எல்லா டைம்லேயுமே மனமானது அப்படியே எந்த டைமாக இருந்தாலும் சரி அதை டென்ஷனாக எடுத்துக்காமல், எந்த சூழ்நிலையிலையும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த மனதை போட்டு அழுத்தாமல், அதை டென்ஷனாக எடுத்துக்கொள்ளாமல், அந்த ஒரு பிரச்சனைனாலும் சட்டுன்னு அதிலிருந்து வெளியே வந்து எப்போ நம் மனமானது நம்மளுக்கு திரும்ப திரும்ப அந்த ஆழ்ந்த அமைதியை கொடுக்கின்றதோ அப்போவே நாம் கண்டுபிடிச்சிக்கலாம் மனமானது அமைதி அடைந்து விட்டது. மனமானது அமைதி அடைந்து விட்டது அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம்? அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடலாம். சரிங்களா? அப்போ மனசை நாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப மெயின். அதுதான் கஷ்டம். அதை பண்ணிட்டோன்னு வைங்களேன், நாம் ஜெயிச்சிட்டோன்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி போகிறது தானே வாழ்க்கை. நம்மளுக்கு வர பிரச்சனையினால் நம்மளுக்கு வர ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் தானே அதுக்கு காரணம், மற்றவா கிடையாது இல்லையா? மற்றவா மேலே கோபத்தை காட்டக்கூடாது. சரிங்களா? நம்ம பிரச்சனைக்கும் மற்றவாளுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், நாம் எதை கொடுக்கின்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஆகையினால ஆனால் எல்லாத்துக்கிட்டேயுமே நாம் அன்பை மட்டும் கொடுக்கலாம். அப்போ தான் அந்த அன்பானது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். சரிங்களா? அப்போ தான் பகவானுக்கு அது ரொம்ப பிடித்தமானது. கோபத்தை காட்டினா கோபம் தான் கிடைக்கும், அன்பை காட்டினா அன்பு தான் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நான் அப்படின்றத விட்டு முதல்ல வெளியே வரணும். நான் அப்படின்றத வெளியே நம்ம நானை விட்டு வெளியே வரலன்னு வைங்களேன், அது முடிக்கும் பகவான்கிட்ட சவுக்கடி விழுந்துக்கிட்டே இருக்கும். நீ இன்னும் நானே விடவே இல்லையா? உன்னால தான் ஒவ்வொன்றும் நடக்குதா இல்லை என்னால் ஒவ்வொன்றும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கடி பகவான்கிட்ட விழுந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எப்போ நம்ம நான்லேருந்து வெளியே வருகின்றோமோ அப்பயே நம் மனமானது அமைதியடைந்து விடும். சரிங்களா? அப்போ பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அது எல்லாம் நாம் கடைபிடிப்போம். விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுப்போம். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.